தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க. விருச்சிக ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த ரிஷப ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும். முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. விருச்சிக ராசி ஆன்மீகத்திலிருந்து அறிவியல் வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனா மத்தவங்க கிட்ட இவங்க எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. இவங்களுடைய செயல்பாடு வச்சு மத்தவங்க இவங்களை அட இவனுக்கெல்லாம் என்னப்பா தெரியும், இவளுக்கெல்லாம் என்னப்பா தெரியும் நினைச்சீங்கன்னா நீங்க தாங்க முட்டாளுங்க. விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் தனக்கு தெரிந்த வித்தைகளை வெளியே காட்டாம தனக்கு தேவைப்படுற போது மட்டும் பயன்படுத்தக்கூடியவங்க, நியாயத்துடைய பக்கம் நிற்கக்கூடியவங்க, தனக்கு வேண்டப்பட்டவங்க தப்பு பண்ணியிருந்து தனக்கு யாருன்னே தெரியாதவன் பக்கம் நியாயம் இருந்தா யாருன்னே தெரியாதவன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்துக்கு தான் விருச்சிக ராசி துணை போவாங்க. அந்த அளவுக்கு எல்லாரையுமே சமமா பார்க்கக்கூடியவங்க. இன்னும் சொல்ல போனாக்கா விவேகத்தோடு செயல்படக்கூடியவங்க, எந்த ஒரு விஷயத்திலையுமே வெற்றி காணணும்னு உழைக்கக்கூடியவங்க. ஆனா இவங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது நேர்மையான முறையில மட்டும்தாங்க இருக்கும். நினைச்சதை சாதிக்கணும்னு நினைப்பாங்க. சில நேரங்கள்ல இவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து மற்றவங்களே பயந்து போகக்கூடிய அளவுக்கு கன கச்சிதமா செய்வாங்க. நேரம் காலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு உயிர் மாதிரிங்க. ஒரு விஷயத்தை எடுத்தோம் அப்படின்னாக்கா அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பின்வாங்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட விருச்சிக ராசிக்கு இனி எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்க போகுது. அதாவது ஊரே உங்களை பத்தி ஆச்சரியமா பேசக்கூடிய அளவுக்கு 10 நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்க போகுது. அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாம். கர்ம வினை கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா இருந்ததுனாலதான் எல்லாருமே படாத பாடுபட்டிருப்பீங்க. குறிப்பா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, சரியான இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய அசிங்கம் அவமானப்பட்டிருப்பீங்க. வடிவேல் சொல்ற மாதிரி சோத்துலையும் அடி வாங்கியாச்சு, சேத்துலையும் அடி வாங்கியாச்சுங்கிற மாதிரி எவ்வளவு தாண்டா நான் மட்டும் அனுபவிப்பேன், இவ்வளவு தானா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருப்பீங்க. பழகிடுச்சுன்னு கூட சொல்லி இருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சகல விதங்கள்லையும் முன்ன சொன்ன பார்த்தீங்களா, அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், இனி பட்டம் பதவி புகழ் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுதுங்க. உங்களை யாரெல்லாம் ஒதுக்கி விட்டாங்களோ, யாரெல்லாம் உங்களை துச்சமா பார்த்தாங்களோ அவங்க எல்லாம் தேடி வந்து அவங்களுடைய தேவைக்காக உங்க காலில் விழக்கூடிய காலம்னே சொல்லலாம். எதிரிகள் எல்லாம் கொட்டை மடங்கி நிற்பாங்க, அதாவது வலுவிழந்து போவாங்க. ஒன்று உங்ககிட்ட உறவாடி பொழைச்சிக்கலாம், இல்லையா ஓடி ஒளியணும். இதுதான் அவங்களுக்கான வாய்ப்பாய் இருக்க போகுது. இப்படிப்பட்ட அருமைக்கும் பெருமைக்கும் உரிய காலமா விருச்சிக ராசிக்கு இருக்கிறதுனால இன்னும் எந்தெந்த மாதிரியான நல்ல பலன்களை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போலாங்க. நீங்க எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு சேரும். ஃபர்ஸ்ட் விஷயம். இரண்டாவது, குடும்பத்துல அமைதி பிறக்கும். மூணாவது, உங்களுடைய ஆலோசனையை எல்லாருமே ஏத்துப்பாங்க. நான்காவதா, அனுபவபூர்வமா யதார்த்தமா பேசுவீங்க. அஞ்சாவதா, தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே முடித்து காட்டுவீங்க. ஆறாவதா, வீட்டுல குழப்பத்தை ஏற்படுத்தி உங்களுடைய கஷ்டத்துக்கு காரண கர்த்தாவா இருந்த உறவுக்காரர்களையும் நண்பர்களுடைய சுயரூபத்தையும் கண்டுபிடிச்சு அவங்கள ஒதுக்கி வச்சிருவீங்க. ஏழாவது, குடும்ப வாழ்க்கையில தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுவீங்க, ரொம்ப அந்யோன்யமா இருக்க போறீங்க. எட்டாவதா, குடும்ப வருமானத்தை உயர்த்த கூடுதலா உழைப்பீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வருமானமும் உயருங்க. ஒன்பதாவது, வெளி வட்டாரத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். பத்தாவதா, ஷேர் மார்க்கெட் மூலம் கூட உங்களுக்கு பணம் வருங்க. இது மட்டுமா அப்படின்னு கேட்டாக்கா இந்த 10 விஷயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. மற்றபடி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில சாதகமா நடக்க போகுது. உங்க ராசிக்கு லாப வீட்டுல கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விதங்களையும் சாதகமான பலன்களை கொடுக்கிறார். குறிப்பா பண விஷயத்திலுமே உங்களுடைய மதிப்பு மரியாதை விஷயத்திலுமே இவர் உங்களுக்கு ஆதரவா நிற்கிறார். அடுத்து ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 5ஆம் வீட்டுல நிற்கிறார். பிள்ளையினுடைய பிடிவாதம் தளரும், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி கேது பகவான் 10ஆம் வீட்டிலையும் அமர்வதனால வேலை சுமை குறையும், வீண் பழி மறையும், தாயாருடன் உங்களுக்கு இருந்து வந்த வாக்குவாதம் மறையும், அவர்களுக்கு உடல் பாதிப்பு இருந்திருக்கும், கை கால் வலி எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் விலகி போகும். அதே மாதிரி வீடு வாகனங்களை வாங்குவீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். விருப்பப்படாத இடத்திற்கு இடமாற்றத்தை அனுபவிச்சிருப்பீங்க, அதெல்லாம் இப்ப உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது. அதே மாதிரி சின்ன சின்ன கஷ்டங்களும் சங்கடங்களும் தொடர்ந்து இருக்கும், அது எல்லாமே இப்ப மறைய போகுது. குறிப்பா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 7ஆம் வீட்டுல அமர்ந்து உங்களை பார்க்கறதுனால
உங்களுடைய தனி திறமைகள் வெளிப்படுத்துவீங்க. அழகு அறிவு கூடும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். மகனுக்கோ மகளுக்கோ திருமண ஏற்பாடு வந்துட்டு ஊரே மெச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு சிறப்பா நடத்தி முடிப்பீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அயல் நாட்டுல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பழுதாகி கிடந்த வாகனத்தை மாத்தி புதுசா நல்ல சொகுசான வாகனத்தை வாங்குவீங்க. அடுத்ததா உங்களுக்கு இடைஞ்சலா இருந்த ஒத்து வராத உதவாத உண்மை இல்லாத உறவுகளை எல்லாம் இப்ப தள்ளி வைப்பீங்க. குறிப்பா விருச்சிக ராசி இந்த காலகட்டம் முழுக்கவே ரொம்ப அமைதியா இருக்கணும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு வழிகளையும் சரி சந்தோஷத்தையும் சரி வெளிப்படுத்தவே கூடாது. குறிப்பா உங்களுடைய வசதி வாய்ப்புகளை வெளியே தெரியப்படுத்தவே கூடாது. ஊருப்பட்ட கண் திருஷ்டி உங்க மேல சுத்திக்கிட்டு இருக்கு. திடீர் பயணங்கள் இருக்கும். அதே சமயங்கள்ல யாராவது உதவி கேட்கறாங்க அப்படின்னாக்கா எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுப்பான்னு கேட்பாங்க. யாருக்கும் பரிந்துரைக்கு போகக்கூடாது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது. மற்றவங்களுக்கு நீங்க பொறுப்பு இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் நீங்க பொறுப்புங்கிறத உணர்ந்து செயல்படுங்க. அதே மாதிரி குடும்பத்திலையும் சரி தாய் வழி உறவுக்காரர்களாட்டும் தந்தை வழி உறவுக்காரங்கிட்டையும் சரிங்க வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அந்த வீண் வாக்குவாதத்தினால உங்களுக்கு வந்து சிக்கல் தான் வரும். அதே மாதிரி பணம் நகை வாங்குவீங்க. கட்டுக்கடங்காத வருமானம் இருக்கும். குறிப்பா சுகஸ்தானத்துல சனி பகவான் தொடராரு. இதனால இரவு நேர பயணங்களை தவிர்த்துருங்க. வீட்டை வந்து விரிவுபடுத்துவீங்க. தாய் வழி சொத்துக்களை வித்து புதுசா சொத்து வாங்குவீங்க. இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வேற்றுமொழி பேசுறவங்க வேறு மதத்தை சேர்ந்தவங்களால கூட உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் இப்போ உங்களை விட்டு ஒதுங்குங்க. முன்னாடி எல்லாம் உங்களுக்கு நிறைய செலவு இருந்திருக்கும், மன உளைச்சல் இருக்கும், டென்ஷன் இருந்திருக்கும். இது எல்லாமே இப்ப வந்து மாறப்போகுது. உறவுக்காரங்க எல்லாம் உங்களை வந்து பணம் கேட்டு தொந்தரவு செய்வாங்க. இதனால உறவுக்காரங்க கிட்ட ரொம்ப அளவா வச்சுக்கோங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் மறையுங்க. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களா இருந்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருங்க. அதே மாதிரி எடை அதிகமா இருக்கிற பொருட்களை வந்து தூக்காதீங்க. அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பழைய வாடிக்கையாளர்களை ஈர்க்க புதுசா திட்டம் தீட்டுவீங்க. மற்றவங்க வந்து நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய முதலீடுகள் போட்டு லாபம் பார்ப்பீங்க. பழைய சரக்குகள் விற்று தீரும். உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு வந்தவங்க எல்லாம் இப்ப வந்து உங்களை விட்டு விலகி ஓடுவாங்க. ஸ்டேஷனரி, பப்ளிகேஷன், உணவு, எலக்ட்ரிக்கல், டிராவல்ஸ், கட்டிட உதிரி பாகம் இந்த மாதிரியான தொழில் இருக்கவங்களுக்கு எல்லாம் அதிகமான லாபம் கிடைக்கும். சொல்ல போனா இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி கௌரவ பதவிகள் தேடி வரும். உங்களை விட்டு பிரிந்து போனவங்க எல்லாம் இப்ப வந்து தேடி வந்து நிப்பாங்க. கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் பழைய பாக்கிகள் வசூலாகும். புதுசா ஏஜென்சி எடுப்பீங்க. அந்த அளவுக்கு தொழில் நிர்வாகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்து உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை குறையும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த மேல் அதிகாரிகள் வேறு இடத்திற்கு மாறி போயிடுவாங்க. சக ஊழியர்கள் உங்களை வந்து உரசி பார்ப்பாங்க. இதனால யார்கிட்டயுமே பெருசா வந்துட்டு உங்களுடைய பழக்க வழக்கத்தை வச்சுக்காதீங்க. மன உளைச்சல் மாறணும்னு நினைச்சீங்கன்னா யார்கிட்டயுமே எதுவுமே பேசிடாதீங்க. நிம்மதியா இருப்பீங்க. அதே மாதிரி சம்பள பாக்கி கிடைக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். கணினி துறையில் இருக்கவங்களுக்கு எல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஆனா ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும். ஏன்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணக்கூடியவங்க சரிங்களா. அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி எப்படி பார்த்தாலும் சரி உங்களுக்கு வெற்றி தான். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பரிகாரம்னு கேட்டீங்கன்னா ஆஞ்சநேய பெருமானை சனிக்கிழமைகள் தோறும் வழிபாடு செய்யுங்க. குறிப்பா நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்யறது சிறப்பான விஷயம். அதே மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாருதி கவசம் படிக்கணுங்க. நீங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய அதாவது கட்டிட வேலை செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு உணவு உடை கொடுங்க. பலாமர கன்று நட்டு அதை வந்து பராமரிக்கிறது சிறப்பான விஷயம். இதனால நல்ல பலன்கள் பெருகும். புரியுதுங்களா? நல்லது நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இதெல்லாம் செய்யறதுனால இன்னும் அதிகமான நல்ல பலன்கள் உங்களை தொடருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்ப பார்த்தது விருச்சிக ராசிக்கு பொது பலன்கள். இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரப்போகுது. ஞான தனக்காரகனான குருவினுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய நீங்க 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் இதெல்லாம் வந்து துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு சுக்கிர பகவான் ராசிநாதகவும் 4ஆம் பாதத்துல விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு செவ்வாய் பகவான் ராசிநாதனாகவும் வராருங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நினைச்சது நடக்கும். முயற்சிகள் வெற்றியாக மாறும். வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதுசா தொழில் தொடங்குவீங்க. திருமணம், குழந்தை பாக்கியம் இப்படி உங்க கனவுகள் எல்லாமே இப்ப நனவாக போகுது. சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. உத்தியோகத்தில் நீங்க எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும். வெற்றி மீது வெற்றி வருங்க. திட்டமிட்டு செயல்படுவீங்க. இதன் காரணமா கொஞ்சம் கூட பிசிறு தட்டாது. நினைச்சது நடக்கும். உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டு. முயற்சிக்கேற்ற ஆதாயம் உண்டுங்க. சனி பகவானுடைய சஞ்சாரம் விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னா பூர்வீக சொத்துக்கள் இந்த பிரச்சனைகள் சரியாகும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு இந்த இடைவேளை மறையும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கிடையே இந்த கருத்து வேறுபாடு இது எல்லாமே மறைய போகுது. குறிப்பா உடல் நலம் சீராகும். வீடு வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க. புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதி வாய்ப்புகள் பெருகும். தொழிலையும் சரி உத்தியோகத்திலையும் சரி உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறையும். தாயாருடைய உடல் நல பாதிப்பு சரியாகும். நினைச்சதை சாதிப்பீங்க. அடுத்து
ராகு கேதுவுடைய சஞ்சாரம் முன்னேற்றத்தை கொடுக்கறாங்க. தொழில் வியாபாரத்துல வருமானம் அதிகரிக்கும், உடல் பாதிப்புகள் விலகுது, இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் கூட இப்ப முடிவுக்கு வருது, வழக்குகள் சாதகமாக முடியும், வரவு அதிகரிக்கும், பொருளாதார நிலை உயர்வை கொடுக்கும், சொத்து சேரும், உங்களுடைய நட்பு வட்டாரத்துல ஆதாயம் உண்டாகும், புதிய வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்கறாங்க, எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகி கொடுக்கறாங்க, உழைப்பு அதிகமாகும், உயர்வு அதை விட அதிகமாகும், தொழில் உத்தியோகத்துல கூடுதலா அக்கறை வச்சுக்கோங்க. அடுத்து குருவினுடைய சஞ்சாரம், இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய பார்வையினால எல்லா விதத்திலுமே உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். குறிப்பா குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும், வரவு அதிகரிக்கும், வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், தொழில முன்னேற்றம் இருக்கும், உடல் நிலையில உற்சாகம் ஏற்படக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும், செல்வாக்கு அந்தஸ்து இது எல்லாமே அதிகரிக்கும், கல்வி வேலை வாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு வாகனம் இது போன்ற எல்லா விதமான கனவுகளும் நனவாகும், அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும், குடும்பத்துல நிம்மதி உண்டாகுங்க. அடுத்து சூரிய பகவானோட சஞ்சாரம், சூரிய பகவானால உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை உண்டாக்குறார், முயற்சிகள் வெற்றியாக மாறும், நினைச்சதை நடத்தி முடிப்பீங்க, உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளை நீக்கி வைக்கிறார், ஆரோக்கியத்துல வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார், தொழில உத்தியோகத்துல ஆதாயத்தை அதிகரிச்சு கொடுக்கிறார். உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலனா சொல்லணும்னா வாழ்க்கையில தொழில உத்தியோகம் எல்லா விதமான விஷயத்திலையுமே முன்னேற்றம் உண்டு, முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும், நிலைத்த வருமானம் இருக்கும், திறமைகள் வெளிப்படும், உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும், தடைப்பட்ட வேலை கடகடன் நடக்கும், சொத்து சேரும், திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், உங்களுடைய கனவுகள் நனவாகும், சமூகத்துல மதிப்பு மரியாதை உயரும். அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா தொழில ஏற்படுற பிரச்சனைகள் போட்டிகள் விலகுது, சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், சிலர் புதுசா தொழில் தொடங்குவீங்க, கம்ப்யூட்டர் பங்குச்சந்தை கமிஷன் ஏஜென்சி வருவாய் இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு உயர்வு உண்டு, விவசாயம் உற்பத்தி பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் ஜுவல்லரி இந்த மாதிரி அழகு சாதன பொருட்கள் எல்லா விதமான தொழில் சார்ந்த விஷயங்களையும் முன்னேற்றம் அடைவீங்க. அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில முன்னேற்றம் ஏற்படும், இடமாற்றம் பதவி உயர்வு இந்த மாதிரியான விஷயங்கள்ல கிடைக்குங்க. தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு கூட முதலாளிகளுடைய ஆதரவு கிடைக்கும், புதிய பொறுப்புகளும் ஊதிய உயர்வால முன்னேற்றமும் அடைய போறீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கி உடல் பாதிப்புகள் விலகுது, பணி புரியக்கூடிய இடங்கள்ல நீங்க எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும், உங்களுடைய திறமைகள் வெளிப்படும், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும், சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும், கணவர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பாங்க, பொன் பொருள் சேரும், சிலர் புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க, புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும், பொழுதுபோக்குக்கு இடம் கொடுக்காம டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுறதுனால மேற்படிப்புக்கான கனவுகள் எல்லாமே இப்ப நனவாகும். அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பரம்பரை நோயா இருக்கட்டும் இல்ல தொற்று நோயா இருக்கட்டும் நோய் பாதிப்புகள் இயற்கை மருத்துவத்தாலையும் குணமாகும், மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு உடல் பாதிப்பும் இப்ப இருக்காதுங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல முன்னேற்றம் அடைவீங்க, தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை உண்டாகும், உறவுக்காரர்களிடையே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும், சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும், பிள்ளைகள் மேற்கல்வி படிக்க ஆசைப்படுவாங்க, திருமண முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ராமநாத சுவாமியை வழிபாடு செய்வதனால வாழ்க்கை சிறப்பா மாறும். அடுத்ததான் அனுஷ நட்சத்திரம், உழைப்பால உயர்வை அடையக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றம் வெற்றி உயர்வு இது மூன்று விஷயத்தையுமே உங்களுக்கு தரப்போகுதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும், வெளிநாட்டு வாழ்க்கை அமையும், எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும், குடும்பத்துல நிம்மதி இருக்கும், உங்களுடைய செயல்பாடுகள்ல வெற்றி உண்டு, தொழில் வியாபாரத்தை விரிவு செய்வீங்க, திட்டமிட்டு செயல்படுவது இன்னும் கூடுதலான சிறப்புங்க. சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பை அதிகரிக்கிறார், ஒவ்வொரு வேலையுமே ஈஸியா செஞ்சு முடிச்சு கொடுக்குறாருங்க, உடல் சோர்வு விலகுது, வீடு சொத்து வாகனம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிம்மதியான சூழலை கொடுக்குறாருங்க, தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சீராகும், இவரால் உங்களுக்கு சங்கடங்கள் நீங்குங்க. அடுத்து ராகு கேதுவுடைய சஞ்சாரம் பொருளாதார நிலையை உயர்த்தி பிடிக்கிறாங்க, தொழில் வியாபாரத்துல லாபத்தை கொடுக்குறாங்க, குறிப்பா உத்தியோகத்துல மாற்றம் ஏற்படும், உழைப்பு உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது. அடுத்து குரு பகவானுடைய சஞ்சாரம் இவரால் உங்களுக்கு அந்தஸ்து அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், கல்வி வேலை திருமணம் குழந்தை வீடு வாகனம் இந்த மாதிரி கனவுகள் நனவாகும், குடும்பத்துல நெருக்கடிகள் விலகுது, வருமானம் அதிகரிக்குது, இத்தனை நாளா நீங்க படுற கஷ்டம் இப்ப ஒரு விடுதலை கிடைக்குதுன்னே சொல்லாங்க. அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம், சூரியன் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார், முயற்சிகள் வெற்றியாக மாறும், தொழில் வியாபாரத்தில் இந்த தடைகள் நீங்குது, உத்தியோகத்துல முன்னேற்றம் உண்டாகுது, வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாகும், உடல் ஆரோக்கியம் வழக்குகள் உங்களுக்கு வெற்றி உண்டு, புதுசா தொழில் தொடங்கி வெற்றி அடைவீங்க, அரசு வழியில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனுமதிகள் கிடைக்குங்க. மேலும் பொதுவா சொல்லணும்னா உங்களுக்கு முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும், மனசுல உறுதி கூடும், திறமையை வெளிப்படுத்துவீங்க, தடைப்பட்ட வேலையை இப்ப செஞ்சு முடிப்பீங்க, சின்ன சின்ன சங்கடங்கள் கூட மறைஞ்சு போகும், வெளி வட்டாரத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும், குறிப்பா உங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும், குழந்தை வாக்கியம் இந்த மாதிரியான கனவுகள் இப்ப நனவாகும். அடுத்து தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னாக்கா தொழில முன்னேற்றம்
அடைவீங்க. சிலர் வந்து புதுசா தொழில் தொடங்குவீங்க. ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், மார்க்கெட்டிங், உணவகம், ரசாயனம், மருந்தகம், ஆயில், கமிஷன் ஏஜென்சி, இயந்திர தொழிற்சாலை, கம்ப்யூட்டர், பங்குச்சந்தை, ஆன்லைன் இந்த மாதிரியான தொழில்கள்ல அதிகமான ஆதாயத்தை பெறுவீங்க. விவசாயத்துல முன்னேற்றம் அடைவீங்க. அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையா இருக்கட்டும் இல்ல அரசாங்க துறையா இருக்கட்டும் நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், புதிய பொறுப்புகள் தேடி வரும், ஊதிய உயர்வு கிடைக்கும், வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவீங்க. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் துணிச்சலாக செயல்பட்டு எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைவீங்க. படிப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி உங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாமே உங்க வாழ்க்கையில பூர்த்தியாகும். சுய தொழிலில் லாபம் அதிகமாக கிடைக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும். உங்க திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. கணவர் வீட்டு வகையிலும் சரி, மனைவி வீட்டு வகையிலும் சரிங்க, அன்பும் ஆதரவும் பெருகுங்க உங்களுக்கு. அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஏற்படுற தடைகள், நெருக்கடிகள் எல்லாமே விலகுதுங்க. படிப்புல அதிகமா அக்கறை கூடுது. டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவதனால விரும்பிய கல்லூரிகளை மேற்படிப்புக்கு இடம் கிடைக்கும். அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. பரம்பரை நோயாகவே இருந்தாலும் சரி இல்ல தொற்று நோயா இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் மருத்துவ சிகிச்சைனால முழுமையா குணமாகும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல எப்பவுமே கவனம் வச்சுக்கோங்க. சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க. சத்தான உணவா எடுத்துக்கோங்க. யோகா பண்ணுங்க, நடைப்பயிற்சி பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்றது இன்னும் சிறப்பான விஷயம். அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப சரியாகுங்க. உலகத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்க. இத்தனை நாளா கண்மூடி இந்த உலகத்தை நம்பி நிறைய விஷயங்களை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க. சொல்ல போனா உங்க உழைப்பை முழுசாவே இழந்திருப்பீங்க. உங்களுடைய சேமிப்பு கரைச்சிருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சரியாகுது. இன்னைக்கு உங்களுடைய பாதையே தனி பாதைங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நிலை இருக்க போகுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை இருக்கும். பிள்ளைகளுடைய கல்வி, திருமண முயற்சி எல்லாமே வெற்றியாக மாறும். பொன் பொருள் சேரும். விரும்பிய வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும். சிலர் வந்து சொந்தமா வீடு கட்டி குடியேறுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதனால வாழ்க்கை வளமா மாறும். அடுத்து கேட்டை நட்சத்திரம். உங்களுக்கு எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுக்கவே எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். நினைச்ச வேலை நடக்கும். எதிர்பார்த்த உயர்வு இருக்கும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேலை வாய்ப்பு அமையும். எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானமா செயல்பட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் இன்னும் டபுள் மடங்கா மாறுங்க. அடுத்து இந்த சனி பகவானோட சஞ்சாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கேற்ற பலனை கொடுக்கிறார். முடியாத காரியத்தையும் முடிச்சு வைக்கிறார். உடல் பாதிப்புகள் விலகுது. புதுசா வீடு வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க, சொத்து சேர்க்கை உண்டாகுது. சில வந்து நீங்க இருக்கக்கூடிய வீட்டை வந்து மாத்தி புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சீராகுது. சொல்ல போனாக்கா பாதிப்புகள் இல்லாத நன்மைகள் தொடரக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். அடுத்து ராகு கேதுவுடைய சஞ்சாரம். இவங்க என்ன பண்றாங்கனாக்கா வருமானத்தை அதிகப்படுத்துறாங்க. வியாபாரத்துல முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க. கடனை வந்து சுத்தமா அடைச்சிட முடியும். உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டு. முயற்சிக்கேற்ற வருமானம் உண்டு. தொழில், உத்தியோகம், வியாபாரத்துல கூடுதலா அக்கறை செலுத்துங்க. அடுத்து குருவுடைய சஞ்சாரம். இவரை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக மாத்துறார். கல்வி, வேலை, திருமணம், குழந்தை, சொந்த வீடு, வாகனம் இந்த மாதிரி உங்களுடைய கனவுகள் எல்லாமே இப்ப நனவாகும். செல்வாக்கு, அந்தஸ்து வரும். நெருக்கடிகள் விலகும். வருமானம் அதிகரிக்கும். பாதிப்புகள் இல்லாத எல்லா விஷயங்களிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம். இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இருண்ட வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வராருங்க. முடங்கி கிடந்த வேலை கூட இப்ப கடகடன் நடக்கும். உடல் இருந்த சங்கடங்கள், எதிர்ப்புகள், போட்டி, பகை இது எல்லாமே விலகுது. வழக்குகள் சாதகமாக மாறும். வேலைக்காக முயற்சி செய்றீங்களா, உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறும். புதுசா தொழில் தொடங்குவீங்க. அரசு வழியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுமதி கிடைக்கும். பல வகைகளிலையும் உதவிகள் கிடைக்கும். அடுத்து பொறுப்படியா சொல்லணும்னாக்கா உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகுதுங்க. பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். வாழ்க்கையுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சுப்பீங்க. அரசியல்வாதிகள், கலைஞர்கள் இவங்க எல்லாம் வந்துட்டு உங்களுடைய செயல்பாடுகளை வெற்றி இருந்தாலும் நிதானமா செயல்படுங்க. சூழல இருந்து செயல்படுவது இன்னும் சிறப்பான விஷயம். அதே மாதிரி மேற்படிப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம், உங்களுடைய வேலை இந்த மாதிரியான கனவுகள் எல்லாமே இப்ப நனவாகும். தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா கடந்த கால நெருக்கடிகள் இப்ப நீங்குது. புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். கடன் வந்து முழுசா அடைச்சிருவீங்க. குறிப்பா நிம்மதி அடையக்கூடிய காலம்னே சொல்லலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிதி நிறுவனம், நோட்டு புத்தகம், ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் வர்த்தகம், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், உணவகம், ரசாயனம், மருந்தகம், ஆயில் சோர்ஸ், கமிஷன் ஏஜென்சி, இயந்திர தொழிற்சாலை, கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆதாயம் அதிகமா இருக்கும். விவசாயிகளுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் கிடைக்குங்க. அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் திறமைக்கேற்ற ஊதியம் கிடைக்குங்க. முதலாளிகள் உங்களை புரிஞ்சுட்டு நட்பா இருப்பாங்க. உயர் பதவிகளும் கிடைக்கும். உங்களுக்கான மதிப்பு, மரியாதை உயரும். இதுவே அரசு ஊழியர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும், உயர்வு கிடைக்கும். அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி உங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். உங்களுடைய பணிகளில் நீங்க எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகமாகும். குடும்பத்துடைய மொத்த பொறுப்பும் உங்க கையில தாங்க இருக்கும். எல்லா விதமான பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகுது. வாழ்க்கை துணையுடைய ஆதரவுனால உங்களுடைய செல்வாக்கு உயருங்க. அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் ஏற்படும். பொது தேர்வுகள்ல அக்கறை அதிகரிக்கும்.
அதிகரிக்கும். டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவதனால கூடுதல் மதிப்பெண் பெறுவீங்க. விரும்பிய கல்லூரியில சேர்ந்து படிப்பதற்கான யோகம் இருக்கு. அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. இருந்தாலும் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சளி காய்ச்சல் இந்த மாதிரியான விஷயங்கள் தான், அது கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. எப்பவுமே வந்துட்டு சத்தான உணவு எடுத்துக்கோங்க. நேரத்துக்கு தூக்கம் இருக்கட்டும். நடைப்பயிற்சி செய்யறது, யோகா பண்றது, முன்கோபத்தை குறைச்சிக்கோங்க. மற்றபடி உடல்ல பெருசா பாதிப்பு எதுவும் இருக்காது. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பால குடும்பத்துடைய நிலையை உயர்த்துவீங்க. குடும்பம் என்னோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுவீங்க. சொத்து வாங்குவீங்க. சேமிப்பு அதிகமா அக்கறை காட்டுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக நீங்க செய்ய வேண்டிய வேலையை நிம்மதியா செஞ்சு முடிக்க போறீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பொன் பொருள் சேரும். சில சொந்த வீட்டுக்கு குடியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகுங்க. சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, நம்முடைய விருச்சிக ராசிக்கு மோசமான காலம்னு சொல்லவே முடியாது. 100% உங்களுக்கு சாதகமான அமைப்புல தான் நிக்குது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. பெருசா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இருந்தாலும் எல்லா விதங்களையும் கவனமா இருக்கணும். சரிங்களா? பட்ட கஷ்டம் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தா கூட கண்ணில் தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். அந்த அளவுக்கு அடி மேல அடி, அவமானத்துக்கு மேல அவமானப்பட்டிருப்பீங்க. ஸோ யாரையும் நம்பாதீங்க. எல்லா விதங்களையும் எச்சரிக்கையா இருங்க. கடவுளுடைய அனுகிரகம் முழுசா உங்களுக்கு துணை வருது. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.